சோஷியலிசம் என்றால் என்ன? எக்கனாமிக்ஸ் என்பது மனிதர்களோட செயல்களை பத்தி படிக்கிறது. ஒரு மார்க்கெட் எக்கானமில பிசினஸ் செய்யறவங்க ப்ராஃபிட் மற்றும் இனோவேஷன், அதாவது புதுமை நோக்கி போவாங்க. ஆனா சோஷியலிசம் என்பது ஒரு கமாண்ட் எக்கானமி. எல்லாமே அரசாங்கத்தோட கட்டளைப்படி தான் நடக்கும். சென்ட்ரல் பிளானிங். சோஷியலிசம்ல சென்ட்ரல் பிளானர்ஸ் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. என்ன பொருள் தயாரிக்கணும், யார் அதை தயாரிக்கணும், யாருக்கு அந்த பொருள் போய் சேரணும். சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கிற பணமை வச்சு நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே சூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க அரசாங்கம் நமக்காக எதை தேர்ந்தெடுக்குதோ அதை மட்டும்தான் நாம பயன்படுத்த முடியும். இதனால பல சோஷியலிஸ்ட் நாடுகள் காலப்போக்குல அத்தாரிட்டேரியன், சர்வாதிகார நாடுகளா மாறிடுது. லேக் ஆஃப் இன்சென்டிவ். மார்க்கெட் எக்கானமில நீங்க ஒரு புது பொருளை கண்டுபிடிச்சாலோ இல்லனா ஒரு வேலையை ரொம்ப எஃபிஷியன்ட்டா செஞ்சாலோ உங்களுக்கு பணம் ஒரு ரிவார்டா கிடைக்கும். ஆனா சோஷியலிசம்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இனோவேஷன் செஞ்சாலும் அதோட பலன் உங்களுக்கு வராது. அது பிளானர்ஸ்க்கு போயிடும். இதனால புதுசா எதையும் கண்டுபிடிக்க யாருக்கும் இன்சென்டிவ் இருக்காது. மக்கள் சும்மா பேருக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால வாழ்க்கை தரம் குறையும். நாலேஜ் அண்ட் பிரைசஸ். சென்ட்ரல் பிளானர்ஸ்க்கு இருக்கிற அறிவு எப்போதுமே ஒரு சமூகத்தோட மொத்த அறிவை விட ரொம்ப கம்மி தான். இத ஒரு உதாரணம் மூலமா பார்க்கலாம். என்சைக்ளோபீடியா இது ஒரு பழைய புத்தகம் மாதிரி. அதுல இருக்கிற தகவல் மாறாது, சீக்கிரம் பழசாயிடும். விக்கிபீடியா இது டீசென்ட்ரலைஸ்ட். உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் அவங்க அறிவை பயன்படுத்தி இதை தொடர்ந்து வளர்க்கறாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்ல இருக்கிற பிரைசஸ். இரும்பு வச்சு ஹேமர்ஸ் செய்யணுமா இல்ல நெயில் செய்யணுமான்னு விலைய வச்சு முடிவு பண்ணலாம். பிரைஸ் அதிகமா இருந்தா அந்த பொருளுக்கு நீட் அதிகம்னு அர்த்தம். ஆனா சோஷியலிசம்ல பிரைசஸ் இல்லாததால அரசாங்கம் எதை செய்யணும்னு தெரியாம குருட்டுத்தனமா முடிவெடுப்பாங்க. இதனால ஒரு சிக்கலான எக்கானமியை நடத்துறது இம்பாசிபிள் ஆகிடும். ஹெல்த் கேர் மற்றும் சேவைகள். இன்னைக்கு இருக்கிற பல பாலிட்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் சோஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லலைனாலும் ஹெல்த் கேர், ரோடு மற்றும் எஜுகேஷன் போன்ற சில துறைகளை மட்டும் அரசாங்கம் நடத்தணும்னு சொல்றாங்க. இதுலயும் பல சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சோஷியலிஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ல நீங்க டாக்டரை பார்க்க பணம் கட்ட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க லாங் வெயிட் டைம்ஸ், மருந்து தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கும். எந்த மருந்து கொடுக்கணும், யாருக்கு பெட் கொடுக்கணும்னு ஒரு டாக்டரோ இல்ல அந்த குடும்பமோ முடிவு பண்ண முடியாது. அரசாங்க பிளானர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. கடைசியில உங்களோட மெடிக்கல் ஃப்ரீடம் பறி போயிடும். எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா சுதந்திரம் தான் ஒரு சமூகத்தை செல்வ செழிப்பா மாற்றும். சோஷியலிசம் என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது கிடையாது. அது சமத்துவம் என்கிற பெயர்ல மக்களை கவர செய்கிற ஒரு முயற்சி. இதோட முடிவு எல்லாரையும் சமமா ஏழைகளா ஆக்குறது தான்.